12th standard chapter 4 example 2.25 solve sin inverse of x greater than cos inverse of x value find பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு கண்டிஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது என்ன, எந்த சைடு நம்ம ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு அந்த வேல்யூ நம்ம வச்சு ஃபார்ம் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இது இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வேணும்னா நான் இன்வெஸ்ட் பண்ண நமக்கு ரெண்டு சைடு என்ன வரும், ஒரு சைன் இன்வர்ஸ் எக்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆன் போத் சைடு. ஓகே, நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன், ரிசல்ட் ஃபார்முலா இருக்குது நமக்கு. இப்போ இங்கேயும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இங்கே அதே முன்னாடியே இருக்குது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது கிரேட்டர் தன் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் sin inverse x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 times of sin inverse x greater than. இப்போ sin inverse x cos inverse x ஃபார்முலா என்ன டைரக்டா இங்க என்ன சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா பை பை 2 னு யூஸ் பண்ணலாம். அப்போ x கரெக்டா இருக்குது, இது ஃபுல்லா பை பை 2. இப்போ இந்த 2 னா நமக்கு டிவைட் வந்தா பை பை 4. அப்போ sin இந்த sin inverse ஆப்போசிட் வந்தா sin ஆ மாறும், sin பை பை 4. sin பை 4 எப்போ வரும், 1 பை ரூட்டுக்கு வரும் 1/4. இப்போ இன்டர்வல் எப்படி நமக்கு -1 to 1. அப்போ ஸ்டார்டிங் இன்டர்வல் நம்ம 1 பை ரூட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். எண்டிங் எது வரைக்கும் போகலாம், நமக்கு 1 வரைக்கும் போகலாம். அப்புறம் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, இப்போ ஓப்பன் இன்டர்வல், ஏன்னா ஓப்பன் கிரேட்னா ஈக்குவல் இல்லை. அப்போ கிரேட்னா 1 பை ரூட்டுக்குள்ளே தான் எடுக்கணும். ஓகே, அதுக்கு நமக்கு இங்கே என்ன போகிறோம் 1 எதிர்க்கு 1 போகலாம், +1 வரைக்கும் போகலாம். அப்போ க்ளோஸ் இன்டர்வல், ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு. அப்போ க்ளோஸ் இன்டர்வல். அப்போ இது ஒரு வேல்யூ நமக்கு என்ன வரும், ஓப்பன் இன்டர்வல் 1 பை ரூட் 2, 1 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.